வணக்கம். இன்னைக்கு முக்கியமான வருந்தக்கூடிய ஒரு செய்தியை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது சில நாட்களுக்கு முன்னாடி தக் லைஃப் உடைய ஆடியோ லான்ச் நடந்தது. அதற்கு கர்நாடகால இருந்து சிவண்ணா அவர்களை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டிருந்தார் கமல். சிவண்ணா அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அப்போ கமல் பேச ஆரம்பிக்கும் போது அவர் எப்பயுமே பேசுற ஸ்டைல்ல உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பிச்சு பேசிக்கிட்டே வந்தாரு. அதுக்கப்புறம் சிவண்ணாவை பத்தி பேசும்போது நான் முதலே சொன்ன இந்த உயிரே உறவே தமிழேன்றது உங்களுக்கும் பொருந்தும். ஏன்னா நீங்களும் என்னுடைய உயிர் உறவு தான். தமிழ் கூட உங்களுக்கும் பொருந்தும். ஏன்னா நீங்களும் தமிழ்ல இருந்து பிரிஞ்ச ஒரு கன்னடத்துக்காரர்ன்றதுனால எங்க குடும்பம் தான் அப்படின்னுட்டு தன்னுடைய அன்பை காமிக்கிறதுக்காக நாம் எல்லாம் ஒரே குடும்பம்னு சொல்லி அதன் மூலமா சிவண்ணா மேலேயும் கன்னடர்கள் மேலேயும் இருக்கிற நெருக்கத்தையும் அன்பையும் தான் அவர் வெளிப்படுத்துறாரு. அதற்காக தான் இப்படி பேசினாரு. எதிர்பார்த்தபடியே இன்று கர்நாடகாவின் சில கன்னட அமைப்புகளும் பிஜேபியும் கமலுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். தன் பங்குக்கு சித்தராமையாவும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அதற்கு மேல் கமல் மன்னிப்பு கேட்க வேண்டுமாம், இல்லை என்றால் தக் லைஃப் படம் கர்நாடகாவில் ரிலீஸ் செய்ய விட மாட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள். தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியுமா? இவங்க எல்லாருமே உண்மை எது என்று தெரிந்தும் அரசியல் செய்வதற்காக இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஏன்னா திராவிட மொழிகளின் தாய்மொழி தமிழ் தான். தமிழிலிருந்து பிரிந்த மொழிகள் தான் தெலுங்கு, துளு, மலையாளம், கன்னடம், சிங்களம், இன்னும் நிறைய மொழிகள் இருக்கு. இத தமிழ் அறிஞர்கள் மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டில இருந்து வந்த கால்வெல் போன்ற பல மொழி ஆராய்ச்சியாளர்கள் இதை ஆராய்ச்சி செய்து பல நூல்கள் எழுதியிருக்காங்க. இதை பத்தி நிறைய நம்ம இந்தியா முழுக்க இருந்து பல அறிஞர்கள் இதை பத்தி சொல்லியிருக்காங்க. தாய்மொழி தமிழ் தான் அப்படின்றத பலரும் ஒப்புக்கொண்டு பல நூல்கள் அதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும், குழந்தைக்கு கூட தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இவங்களாம் எதிர்க்கிறாங்கன்னும் போது இது அரசியல் தான் என்பது கண்கூடாக தெரிகிறது. ஐயா, ஒரு தாய் ஒருவனை பார்த்து இவன் என் மகன்னு சொல்றதுனால என்ன ஒரு கௌரவ குறைச்சல் உங்களுக்கு? சரி, மகனே இல்லை என்றாலும் கூட யாரோ ஒருவன் தான், நீ யாரோ நான் யாரோ, ஆனால் உன்னை பார்த்து மகனே இவன் என் மகன் என்று சொல்வதனால் உனக்கு என்ன பிரச்சனை? அது ஒரு அன்பின் வெளிப்பாடு தானே. அதையே புரிஞ்சிக்க மாட்டீங்க. அதுல கூடவா அரசியல் செய்யணும்? தொன்மையானது என்பதாலும் முதன்மையானது என்பதாலும் அது சிறந்ததாக தான் இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. அப்படி சொல்லியிருந்தா எங்க மொழி தொன்மையானது, அதனால் அதுதான் சிறப்பானது, உங்கள் மொழி எங்கள் மொழி போல் சிறந்த மொழி அல்ல என்று சொல்லியிருந்தால் நீங்க கோவப்படலாம், எதிர்க்கலாம், எல்லாம் செய்யலாம். சரி, ஓகே. இந்த பிரச்சனைக்கு கமல் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கிறார்கள். ஆனால் அவர் நிச்சயமாக கேட்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா ஒரு உண்மையை சொன்னதுக்கு, அதுவும் ஒரு அன்பா சொன்னதுக்காக இவர்கள் இப்படி தன்னுடைய வன்மத்தை காட்டும் போது அதற்கு நாம் அடங்கிவிடக்கூடாது. அவர் இதற்காக மன்னிப்பு கேட்கக்கூடாது. அவருக்கு துணையாக முழு தமிழகமும், திரையுலகமும், அரசியல்வாதிகளும், தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளும் அவர் பக்கம் நிற்க வேண்டும். ஒருவேளை தக் லைஃப் படத்தை தடை செய்தால் கமல் அவர்கள் நீதிமன்றத்திற்கு போய் சட்ட போராட்டம் நடத்தி வென்று படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டும். நிச்சயமா வெல்வார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம், வேண்டுகோள், ஆசை எல்லாம். இந்த பிரச்சனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம தவறாம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.